கர்த்தரும் உன்னதவுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் மகிமையாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 65 அதன் 22வது வசனம். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகள் ஆண்டவராகிய தேவனுடைய மகத்துவத்தையும் இனி வரப்போகிற 1000 வருட இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சியின் நாட்களின் அந்த மகிமையையும் குறித்து விவரிக்கிறது. இந்த உலகத்திலே கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தவர்கள், இனி வாழப்போகிறவர்கள், இந்த உலகம் அனுகூலமாக இராமல் இருந்த பொழுதும் தங்களுடைய அந்த இரட்சிப்பை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற அந்த இரட்சிப்பை காத்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு கிடைக்கப் போகிற நன்மையை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய பார்வையிலும் எண்ணங்களிலும் இரட்சிக்கப்பட்ட அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவரை அற்பமாகவும் அவர் வீணரை போலவும் எண்ண தோன்றுகிற விதத்திலே அவர்களுடைய வாழ்வு அமைந்து விடுகிறது. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குரிய மகிமை இந்த பூமியிலே அவை இருக்கும் நாட்களிலே வெளிப்படுவதை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பூமியிலே ஆளுகை செய்யும் பொழுது அந்த மகிமை வல்லமையாக வெளிப்படுவதை நாம் அங்கே காண முடிகிறது. அங்கே எத்தனை பெரிய பிரபுக்கள், எத்தனை கோடீஸ்வரர்கள் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் தான் அங்கே சிறப்போடும் சீரோடும் மகிமையோடும் அதிகாரத்தோடும் இருந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பதை அங்கு வேதம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனபடியினாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே தேவனுடைய இரட்சிப்பை பெற்ற ஜனம் என்று சொல்லி உலகம் தங்களுடைய பொல்லாத எண்ணங்களின் நிமித்தம், கிரியைகளின் நிமித்தம் நம்மை நெருக்கி வருத்தப்படும் பொழுது நன்மையை அனுபவிக்க வேண்டிய நாம் தீமையே சந்தித்து கொண்டும் வேதனையே அடைந்து கொண்டும் வாழ்கிற அந்த வாழ்வை ஆண்டவராகிய தேவன் முடித்து வைத்து தம்முடைய மகிமையினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வெகுநாளாய் தேவனுடைய ஆசீர்வாதமான இரக்கங்களையும் மேன்மையையும் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் அந்த ஒரு குறித்த நாளை நமக்காக நியமித்து வைத்திருக்கிறார். ஆகையால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பூமியிலே படுகிற பாடுகளையும் கஷ்டங்களையும் நினைத்து நாம் நம்முடைய வாழ்வை சோர்வுக்குட்படுத்த வேண்டாம். இனி வரப்போகிற மகிமை மிகவும் பெரிதாயிருக்கிறது. நெடுநாளாய் கர்த்தரோடு கூட இருந்து அந்த ஆனந்த பாக்கியத்தை அனுபவிக்கிற அந்த மகிமையான நாட்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய தேவ ஜனங்கள் உலகத்திலிருந்து வருகிற தீமைகளை கண்டு கலங்கி விடாதபடி இனி நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த மகிமையின் ஆசீர்வாதங்களை கண்டு நாம் மகிழுவோம், முன்னேறுவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்முடைய ஜனமாகிய நாங்கள் இந்த பூமியிலே குறைவையும் ஸ்தோத்திர வருத்தத்தையும் ஆண்டவரே ஒரு அமைதியற்ற சூழ்நிலைகளையும் பல நேரங்கள் நாங்கள் சந்திக்கிறோம். இது நிரந்தரமானது அல்ல. இனி வரப்போகிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இனி கிடைக்கப் போகிற அந்த மகிமையின் நாட்களை நீர் எங்களுக்கு முன்னறிவித்து வார்த்தையினால் எங்களை திடப்படுத்துகிறீர். தேவனே, உம்முடைய வல்லமையான காரியங்கள், ஆண்டவரே வல்லமையான செயல்கள் எங்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நெடுநாளாய் என் ஆண்டவர் இயேசுவோடு இருந்து அனுபவிக்க இந்த உலகம் எங்களை எந்த நிலையில் கணித்தாலும் பேசினாலும் நடத்தினாலும் அதிலே நாங்கள் சோர்ந்து விடாதபடி முன்னேற கர்த்தர் உதவி செய்யும். இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருக்க கிருபை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.